பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். வணக்கம். செய்தி சுருக்கம். நாளை விஜயின் மக்கள் சந்திப்பு, வளாகத்தை தகரம் போட்டு மறைப்பு. நாளை காஞ்சிபுரம் JPR கல்லூரியில் தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நடக்க உள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க உள்ளரங்கு சந்திப்பு நிகழ்ச்சி. காஞ்சிபுரத்தை சேர்ந்த QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு உள்ள 2000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது. கட்சியினரும் மக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்கள் குறைகளை விஜய் கேட்க உள்ளதாக தெரிகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின் விஜயின் முதல் மக்கள் சந்திப்பு என்பதால் கல்லூரி வளாகத்தை சுற்றி தகர ஷீட்டு அடிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது, எதிர்க்கட்சி அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் சொல்லி பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பேசியிருக்காரு. இதே பாரதிய ஜனதா கட்சி 2021ஆம் ஆண்டு கட்டம் சரியில்லை, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அவர் ஆட்சி அமைக்கவே முடியாது என்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்த்து நிற்கின்ற அனைவருக்கும் தோல்வியையே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார். இந்த 2026ஆம் ஆண்டும் நிச்சயம் எதிர்த்து நிற்கின்ற இதுபோன்ற துருப்பிடித்த பாரதிய ஜனதாவுடைய கூற்றுக்கு நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். எப்படிங்க மிரட்ட முடியும்? அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுலேயே இல்லை. BLA 2 தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியல. அவங்களால எதிர்த்து நிற்கின்ற பாரதிய ஜனதாவும் BLA 2 தமிழ்நாடு முடிய போட முடியல. BLA 2 இந்த வாக்கு SIR பதவியில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதுல ஈடுபடலான்னு தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு. இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும்? உன்னோட வாக்கை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், என்னோடய வாக்கை நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம், இயற்கை சீற்றம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்று தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும். அவருக்கு எதோ சொன்னேன். அறிவித்திரு நடைபெறும் பொழுது தமிழிசை அவங்க விமர்சனம் வச்சிருந்தாங்க. துணை முதலமைச்சர் அவருடைய அறிவால் அந்த பதவி பெற்ற வாரிசால் தான் அந்த பதவி பெற்றிருக்காரு. தமிழிசை விமர்சனம் கடுமையான உழைப்பாளி அவர். வேண்டுமென்றால் அவருடைய தந்தையின் பெயருக்காக இந்த பதவியை பெற்றிருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்களை களத்தில் கொண்டு வந்த நாள் முதல் இடைத்தேர்தல் என்றாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி, அல்லது இயக்கத்திற்கு 5 லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு வருவது என்றாலும் சரி, பல்வேறு வகையில் இளைஞர்களை ஈட்டி முனைகளாக மாற்றுகின்ற மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது. தமிழிசை போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை. உழைப்பால் இந்த தகுதி மாண்புமிகு தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கின்றார். அது சொல்ல முடியாது, இல்லை, அது ரகசியம். மாடு மேய்க்கும் போராட்டத்துக்கு தடை, வீட்டு காவலில் வைக்கப்பட்ட சீமான். திருநெல்வேலியில் பரபரப்பு. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு என அடுத்தடுத்து சீமான் மாநாடு நடத்தி வருகிறார். மதுரையில் ஆடு மாடுகள் மாநாடு, திருத்தணியில் மரங்களின் மாநாடு, தர்மபுரியில் மலைகளின் மாநாட்டை நடத்தி முடித்தார். நேற்று திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன்குழியில் நடந்த கடலம்மா மாநாட்டில் சீமான் பேசினார். அதில் பணக்குடி மகேந்திரகிரி மலைப்பகுதியில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்று மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தார். அதற்கான ஏற்பாடுகளை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் செய்தனர். போராட்டம் நடப்பதாக அறிவிக்கப்பட்ட இடம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் சீமானின் போராட்டத்துக்கு வனத்துறை அனுமதி அளிக்கவில்லை. ஏற்கனவே ஆகஸ்டில் தேனி வனப்பகுதிக்குள் அனுமதியின்றி மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று சீமான் போராட்டம் நடத்தினார். இதனால் போராட்டத்தை தடுத்து நிறுத்த காலை முதல் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை வீட்டு காவலில் வைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பணக்குடியில் நாம் தமிழர் நிர்வாகிகள் ஜேசுதாசன், பால்சாமி, ராஜீவ்காந்தி, பொன்ராம்,
மாடசாமி உள்ளிட்ட 6 பேர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். அவர்களின் வீடுகள் முன் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். பணக்குடி மலையடிவார பகுதியில் பேரிகார்டர் வைத்து போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டம் அறிவிக்கப்பட்ட இடத்தில் வனத்துறையினர் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சீமான் நேற்று இரவு கடலம்மா மாநாட்டை முடித்துவிட்டு திருநெல்வேலியில் கட்சி நிர்வாகி ஒருவரின் மண்டபத்தில் தங்கியிருக்கிறார். சீமான் அறிவித்தபடி போராட்டத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காக மண்டபத்தை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வெளியே வந்தால் கைது செய்யவும் போலீசார் தயார் நிலையில் உள்ளனர். இதனால் திருநெல்வேலியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அகில இந்திய ஜவுளி மாநாடு கோவையில் துவங்கியது. இந்திய ஜவுளி சங்கத்தின் தென்னிந்திய பிரிவு சார்பில் 78வது அகில இந்திய ஜவுளி மாநாடு கோவையில் தொடங்கியது. உலகளாவிய ஜவுளிகள் வாய்ப்புகளை வெளிப்படுத்துதல் என்ற தலைப்பில் 2 நாட்கள் மாநாடு நடக்கிறது. அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட் அண்ட் கலரிஸ்ட் உடன் இணைந்து மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த கருத்தரங்கில் தொழில்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து பல முக்கிய அறிவு பகிர்வு அமர்வுகள் மற்றும் விவாதங்கள் நடக்கிறது. MLW நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரான சஞ்சய் ஜெயவர்தனவேலு மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்திய ஜவுளி சங்கத்தின் தலைவர் சத்யநாராயணா தலைமையில் நாடு முழுவதிலும் இருந்து 600 பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். நாட்டு துப்பாக்கியால் சுட்டு திமுக நிர்வாகி கதை முடிப்பு. சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையருகே கீழ்நாடு ஊராட்சிக்கு உட்பட்ட கிராங்காடு கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேந்திரன், வயது 45. இவர் திமுகவில் கிளை கழக செயலாளராக இருந்தார். இவர் தனது மனைவியுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வழிமறித்த இவரது உறவினர் ராஜமாணிக்கம் என்பவர் நாட்டு துப்பாக்கியால் ராஜேந்திரனை சுட்டுவிட்டு தப்பியோடினார். சுருண்டு விழுந்த ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த கரியகோவில் போலீசார் உடலை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ராஜேந்திரனுக்கும் அவரது உறவினர் ராஜமாணிக்கத்திற்கும் நில தகராறு இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்நிலையில் ராஜேந்திரனை சுட்டுவிட்டு ராஜமாணிக்கம் தலைமறைவானார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர்.